எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி பேரணப்பட்டு நகரத்துலேருந்து வந்துருக்கு சார். எங்கள் தொகுதியிலேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி ஃபுல்லாகவே டிவிக்கே தான் சார். நாங்கள் போடுறோமோ இல்லையோ குழந்தைங்களோட எப்படி சொல்றது, குழந்தைங்களோட பெரிய பாராட்டு இருக்குது. நாங்கள் போடலைனாலும் அம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருமா, அம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருமான்ட்டு குழந்தைங்களோட எல்லா கவனம் இருக்கும் நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக 2026 விஜய் அண்ணா வருவார், பெண்களுக்கான ஆட்சி புரிவார், கல்வி கடனை மேம்படுத்துவார், ஏழைகளுக்கான திட்டத்தை மேம்படுத்துவார். சார் தளபதி ரொம்ப அருமையாக பேசினார். தளபதியை குறை சொல்கிறதுக்கே முடியாது. வர வழியில் எல்லாமே டிராபிக் பண்ணாலையும் சதி திட்டு பண்ணாலையும் 2026 தளபதி கண்டிப்பாக 100% 100% வாங்கியே தீர்வார். விசில் சின்னத்தில் வாக்களிப்பாங்க. 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் விசில் பறந்துனே தான் சார் இருக்கும். கண்டிப்பாக 2026 விஜய்க்கான ஆட்சியாக தான் அமையும், கண்டிப்பாக அமையும். அவர் எந்த க்ரோட்லையும் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசி நான் பார்த்ததில்லை. எங்கள் மாவட்டத்தில் அவர் கலந்துட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே வேகத்தை நாங்கள் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக காட்டுவோம். விஜய் த பெஸ்ட், டிவி கேஸ் த பெஸ்ட். என்ன சதித்திட்டம் பண்ணாலும் விஜய் வரதுல எந்த ஆட்சியுமே கிடையாது. எங்கள் அண்ணன் தான் வருவார். எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக பெண்களுக்கான புதிய ஆட்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த மதுபான கடைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். எங்களுக்கான பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வருவார். கல்விகளுக்கான சிறப்பு சலுகையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அவர் மேம்படுத்துவார். தமிழ்நாட்டு முழுக்க மட்டும் இல்லை, கடல் காடு திறந்து பறக்கும். நன்றிங்க. தேங்க்யூ. மாநாட்டில் இந்த வாட்டி ஓப்பன் சேலஞ்ச் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு மக்களுக்காக. அப்புறமா கரூர் சம்மந்தம் பற்றி பேசியிருக்காரு. இது வரைக்கும் வாய் திறக்கல, இன்னும் வாய் திறக்கலன்னு கேட்டாங்க. இதில் வெளிப்படையாகவே சொல்லிட்டுருக்காரு. தனியாக நின்று எங்கள் அண்ணன் வெற்றி பெறுவாருங்க. அவர் கூட இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குது. கூட்டணியே எங்களுக்கு வேணாம். டிவிக்கே நாங்கள் தனி கட்சி. பெண்கள் மொத்த பேர் சப்போர்ட் அவருக்கு தாங்க. எங்களுக்கு முதலமைச்சர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாருங்க. எதிர்கட்சியெல்லாம் இல்லை, ரைட்டாக சிஎம் தான் வரும். 2026 நாங்கள் தான் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லை, எல்லாருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் கூட்டணி அமைச்சு. ஆனால் டிவிக்கு அமையல. இருந்தாலும் மக்களோட சப்போர்ட்டு எப்பவுமே விஜய்க்கு மட்டும் தான் இருக்கும். 2026 இல்லை, அதுக்கு மேலே வேறு ஃபியூச்சரில் கூட டிவிக்கு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சித்தூரில் வந்து ஆந்திரா. நாங்கள் 100 பேர்கிட்ட வந்துருக்கோம் ஆந்திராவில். காலையில் வந்தோம், நேற்று ஒரு 50 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு 50 பேர் வந்தாங்க. தளபதியை பல பார்த்தோம். என்ன ஃபீல் பண்ணி என்ன பேசினார் அவர்? 25 வருஷம் கனவு எங்களுக்கு. அது அதான் ஒரு வருஷம் 25 வருஷம் கனவு. எத்தனை வாட்டி இதுக்கு பண்ணோம் பார்க்க முடியும். இதுக்கு தான் எங்களால் பார்க்க முடிச்சு. இந்த விட தளபதி முதலமைச்சர் ஆவாரா இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆவாரா? கண்டிப்பா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிஎம்கே. ரெட் அண்ட் பிளாக் ஓடுறோம். இதுல ஒருத்தக்கிறோம் பார் சாட்டியம் முருங்க. அவன் நானே கண்ணுக்கு தம்பிட்டான்னு வச்சுக்கோ. பேசுறதுக்கே ரோஸ்ட் பிரதர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சிங்கோ. ஆந்திரா பக்கம் வந்து தமிழ் சொல்லுவாங்க. ஆனா தளபதி பேசுது அவங்கள போல 200 ரூபாய்க்கு துட்டு வாங்கி பேசுறோமா? யார் வந்தீங்களா? யாருன்னா கேட்பாருங்க. 1 ரூபாய் 50,000 ரூபாய் செலவு பண்ணி வந்துக்கிறோம். நாங்க அவங்கள போல 200 ரூபாய்க்கு வரல. நாங்கெல்லாம் எங்க துட்டு வந்துக்கிறோம். எங்க தளபதியை பார்க்கணும், முக்கியமா பார்க்கணும்னு வந்தது. தளபதியை பார்க்கணும், அவங்க கோசம் துட்டு கோசம் ஆசை வரல. நாங்க தாவேக வெற்றி உறுதியா? கம்பல்சரி 100%. 2026 2040 வந்தா கூட எங்க தலைவர் தான் சிஎம். அம்மா 2040 எந்த ஊர்லேருந்து வரீங்க? முருகர் திருத்தணிமுறை 5ஆம் படை திருத்தணி நான் நம்புது. அவர் எப்போ பேசினாலுமே செம்ம தரம் தான். அவர் மாரி யாருமே தமிழ்நாட்டில் யாருமே பேச முடியாது. அவர் இறங்குற மூளை யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க. தீய சக்தியை தூக்கி காவலை போடுங்க, தூய சக்தியை தூக்கி கோட்டையில் நிற்க வைங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியணும். அது எல்லாமே நம்பர் 1 விசில்ச்சுன்னு தான் சொன்னார். பார்த்தீங்களா? பூத்தில் போயிட்டு ஐத்துன்னு ஒரு ஐத்து தான், ஒரே ஐத்து தான், எல்லோரும் ஒரே ஐத்து தான். நம்ம தான் ஃபஸ்ட்டு தான், நம்பர் 1 நம்ம தான். தளபதி மாற்றம் கொண்டு வருவாரா? அதில் உறுதியாக இருக்கும். என்னென்ன மாற்றம் கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு முன்னுரிமை ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை. எல்லாமே
அவர் சொன்ன ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வருவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. எப்பவுமே எல்லாருமே கூட்டணி ஆட்சியில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் சிங்கமாக இருந்தாலும் சிங்களா ஆட்சி அமைக்கும். 2026 சின்னத்தில் இன்னும் ஒரு மாசத்துல கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறீங்க. அதுதான் பண்ணிங்க தான் கூட்டமாக சிங்கம் வந்து சிங்களாகும். அதனால சிங்கமா வந்து எங்கள் தளபதி இன்னொரு மாதத்துல டிஎம்கே வீட்டுக்கு வச்சு தற்கூரி கூட்டம் இல்லை. நாங்கள் எல்லாமே வாயில் சொன்னோம்னா கன்ஃபார்ம் நடக்கும். அது மாதிரி தளபதி வந்து எங்கள் மக்களுக்கோசரம் இங்கே வேலூர் மாவட்டத்துக்கு வந்தார். நல்லா தான் பேசினார். எல்லாமே மக்களுக்காக தான் பேசினார். ஆனால் நம்ம ஆட்சி நல்ல முறையில் அமைப்பாருந்து எங்கள் மக்கள் சார்பில் எங்கள் ஊர் சார்பில் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பேரணம்பட்டு, வேலூர் மாவட்டம் குஜராத் சட்டமன்ற தொகுதி பேரணம்பட்டு நகராட்சி. வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க, உங்களோட கருத்து சொல்லுங்கள். வேலூர் மாநாடு மிக சிறப்பாக நடந்தது. தங்க தளபதி, சிங்க தளபதி, எதிரிக்கு போகி வைக்கும் மங்கள தளபதி, மஞ்சள் தளபதி, ஊழல் ஆட்சி, உதிரப்போகும் ஆட்சி, காணல் நீர் ஆட்சி, கதி கலங்கும் ஆட்சி. விஜய் அண்ணா அடுத்த முறை வேலூர் மாவட்டத்துக்கு வருகை தரும்போது முதல்வராகத்தான் வர வேண்டும். அவரை சார்ந்த அனைவருமே இரு கரம் ஏந்தி விஜய் அண்ணாவை போற்றி புகழ்கிறார்கள். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? தஞ்சை மாவட்டம். ஐ எம் பொலிட்டீஷியன். தாவேக்கா இன்னும் கூட்டணி அமைக்கல, தனியாகவே வெல்லுவோமா? தாவேக்காவுக்கு தமிழக வெற்றி கழகம் 3 கோடிக்கும் அதிகமான ஓட்டுகள் இருக்கிறது, வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதனால முதல்வராக போகிறது முடிவு செய்யப்பட்டது. வேறு யாரும் ஆட்சி செய்ய முடியாது. நன்றி நன்றி. எங்கள் ஊரில் விஜய் சார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நன்றி அவங்க வந்ததுக்காக. திரும்பி இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் வருவாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அவர் வந்தது. அவரை நேரில் பார்த்தது அதை விட ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டிவி கேக்கு தான் சப்போர்ட் இருக்குது, மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ஜனம் நாங்கள் எதுவுமே பார்த்ததில்ல. டிவி கேக் தான் இவ்வளோ ஜனமாக இருக்காங்க. நாங்கள் பார்த்த வேலை இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான மாற்றத்தை விரும்புகிறீங்க நீங்கள்? பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கிற மாதிரி பண்ணுவாருண்ணா, அதுதான் நம்பிக்கை இருக்குது. ஒரு வாக்குறுதி ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. இந்த தேர்தலில் விசில் சத்தம் காது கிளிகிற மாதிரி கேட்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எக்ஸ்பெக்டே பண்ணல நான் தளபதி சார் பார்ப்பேன்ட்டு. ரொம்ப ஹாப்பி சார். நான் நினச்சே பார்க்கல. நான் எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா? இங்கே பக்கத்தில் சார், பின்னாடி தான் வீடு. விஜய் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு சார், சேஃபாக. இப்போ நான் கூட இப்போ வந்தோம் சார் உள்ள, ஒரு பாய்ஸ் கூட எங்களை தொடவே இல்லை. எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. நான் விஜய், எனக்கு வந்து விஜய் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் அவரோட தீவிரமான ரசிகை சார். நான் விஜய் எங்கள் ஊருக்கு வருவாருன்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அவர் வந்ததில்லை. நான் கொஞ்சம் கூட எக்ஸைட் பண்ணல அவர் வந்தது. ஓகே நன்றி. இந்த விஜய் வந்துட்டு எங்கள் கூட பயன் பண்ணக்கூடிய ஆள். அவர் டேட்டை பற்றி எந்த ரெண்டும் ஒன்று தான். அவர் என்ன திங்கிங் அதே என் திங்கிங் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒழிச்சு ஏழ்மையிலேருந்து ஒழிச்சு வெறித்தனமாக வந்த ஒரு மனுஷன் அந்த ஏழ்மையான மக்களுக்காக மட்டும்தான் அவர் வர்றது. இருந்தாலும் எல்லாம் உயிருக்குன்ற ஒரு அந்த வார்த்தை எப்பவுமே அவர் நிலைநிச்சு நிற்பார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. 4999 பேருக்கு தான் இங்கே பாஸ் கொடுத்துருக்காங்க உள்ள வரத்துக்கு, ஓகேங்களா? ஆனால் மொத்த பேர் வெளியே நின்று தான் பார்க்கணும், புரியுதுங்களா? ஆனால் பார்க்கிங் பிளேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அது பாருங்கள். மெயினாக கோடை காலத்துக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, டிஎம்கே சொல்கிறாங்க கோடை காலத்துக்கு 2000 கொடுத்தோன்னு. அதுக்கு கணக்கு போட்டு தான் சொல்கிறீங்க நீங்கள். 3 மாதத்துக்கு வந்து 3000 ரூபாய், கோடை காலத்துக்கு வந்து 2000 ரூபா நான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொல்லிட்டு பிறகு அது உங்களுக்கு பயம் வந்து மேல் இடத்துல பணம் வரலன்ற அவங்க வந்து பயம் வந்துச்சு. பயம் வந்த நேரத்தில் வந்து 5000 கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம், அவங்க வந்து ஆட்சி ஆள்ட்டோம். அது மாதிரி வந்து பயம் வந்துச்சு. நம்மளோட இது பர்சன்டேஜ் வந்து வேலூரில் வந்து 75% எப்படி பார்த்தாலும் இருக்கும் சார். நன்றி நன்றி.